ஸ்ரீ ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில் அச்சிறுபாக்கம். சென்னையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் மேல்மருவத்தூரில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அச்சிறுபாக்கம் நகரில் ஸ்ரீ ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வரலாற்றின்படி பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன், கமலாட்சன், வித்வான் மாலி ஆகிய திரிபுர அதாவது 3 அசுரர்கள் சேர்ந்து கொண்டு தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தனர். அசுரர்களை எதிர்க்க முடியாத தேவர்கள் அவர்களை அழித்து தங்களை காக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினர். தேவர்களுக்கு மனம் இறங்கிய சிவன் தேரில் ஏறி அசுரர்களை அழிக்க புறப்பட்டார். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பாக முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு அல்லது அவரை மனதில் நினைத்து கொண்டோதான் செய்ய வேண்டும் என்பது நியதி. சிவனுக்கும் இது பொருந்தும். ஆனால் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சென்றார் சிவன். அவருடன் சென்ற தேவர்களும் சிவனே நம்முடன் இருக்க வேறென்ன துணை வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை வணங்காமல் சென்றனர். கோபம் கொண்ட விநாயகர் தேரின் அச்சை முறித்து சிவனை செல்லவிடாமல் தடுத்து விட்டார். தேர் அங்கேயே நின்றது. இது விநாயகரின் செயலால் தான் என உணர்ந்த சிவன் மனதில் நினைத்த உடனேயே தந்தையின் கோரிக்கையை ஏற்று விநாயகர் தேர் அச்சை சரியாக்கினார். பின் சிவன் திரிபுர அசுரர்களை அழித்தார். தேர் அச்சு முறிந்து நின்ற இடம் என்பதால் இத்தலம் அச்சு இரு பாகம் என அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அச்சிறுபாக்கம் என்றானது. முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.